கம்பீருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. கம்பீரினுடைய தற்பெருமையை பேசியதனால கோபமடைஞ்சாரு நீதிபதி. 2021ஆம் ஆண்டு மே மாதத்துல கொரோனா தொற்றினுடைய 2வது அலை நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. அப்போது கௌதம் கம்பீர் ஃபேபி ஃப்ளூ என்ற மருந்து அட்டைகளை 2628 என்ற கணக்குல தன்னுடைய அறக்கட்டளை மூலமா வாங்கினாரு. இதுல 2343 அட்டைகளை நோயாளிகளுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. மீதம் இருந்த மாத்திரை அட்டைகளுக்கு எந்த கணக்கும் காட்டப்படல. இந்திய தண்டனை சட்டத்தின்படி உரிமம் இல்லாத மருந்துகளை வாங்கி விற்க கூடாது. அப்படி மீறி வாங்கி விற்றால் அது குற்றமாக கருதப்பட்டு ஆல்ரெடி 3 அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல கம்பீர் அந்த மருந்துகளை உரிய அனுமதியின்றி வாங்கி விநியோகம் செய்திருக்கிறார். இது பொதுவெளியில வெளிச்சத்துக்கு வந்ததனால 2021ஆம் ஆண்டே வழக்கு தொடரப்பட்டது. கம்பீர் தரப்பு வழக்கறிஞர் தான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சேவை மனப்பான்மையில தான் மருந்துகளை வாங்கினார். அவர் ஒரு முன்னாள் எம்பி, தற்போது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் என்றெல்லாம் தற்பெருமை பாடினார். எரிச்சல் அடைந்த நீதிபதி, நீங்க சாதாரணமா கோரிக்கை முன் வச்சிருந்தாலே நான் பரிசீலிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி செய்யல. கட்சிக்காரரினுடைய தகுதி, அவர் செய்த தொண்டு, எல்லா விஷயத்தையும் சொல்லி வழக்க ரத்து செய்ய சொல்றீங்க. நீதிமன்றத்துல அவருடைய செயல், அவரது அதிகாரத்தை கூறி நீங்கள் சலுகை பெற முயற்சி செய்றீங்க. இதெல்லாம் நீதிமன்றத்துல எடுபடாது. குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு மட்டுமே தீர்ப்பு வழங்க முடியும் என சவுக்கடி அடித்திருக்கிறார் நீதிபதி. ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கம்பீர் 3 அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டும். இந்த விஷயத்துல கம்பீரினுடைய வழக்கறிஞருக்கு நீதிபதியார் சொன்ன பதில் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை 1 நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.